வெல்கம் டு மில்லேனியம் தமிழ் அகாடமி. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்காக வாக்காளர்கள் எல்லாம் ரொம்ப அவளோட காத்திருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து இப்போவும் எங்களுக்கு இன்னும் ஓட்டர் ஸ்லிப் வரல அல்லது பூத் ஸ்லிப் வரல, நாங்கள் எப்படி ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரு கேள்வியோட நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் ஓட்டர் ஸ்லிப் வரல அப்படின்னா நம்ம எப்படி ஓட்டு போடுறது? அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து அந்த எபிக் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ வாக்காளர் அடையாள அட்டை இல்லை அப்படின்னா நம்ம எந்த ஆவணத்தை பயன்படுத்தி ஓட்டு போடலாம்? இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுடைய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த லிங்கை பயன்படுத்தி உங்களுடைய வாக்காளர் தகவல் சீட்டை வந்து நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். voters.eci.gov.in அப்படின்ற இந்த லிங்க்கு. ஸோ இந்த லிங்கை பயன்படுத்தி எப்படி நம்ம அந்த வாக்காளர் தகவல் சீட்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய இயர் ஆஃப் ரிவிஷன், கேப்சா இந்த மாதிரியான அடிப்படை தகவல்கள் கொடுத்து உங்களுடைய அந்த வாக்காளர் தகவல் சீட்டு பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வாக்காளர் தகவல் சீட்டு வரல அப்படிங்கிறது வந்து ஒரு நிச்சயமாக பிரச்சனை கிடையாது. அதாவது ஆன்லைன்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கான பல்வேறு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து தேர்தல் ஆணையம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து வாக்காளர் தகவல் சீட்டு இல்லைங்கிறத காரணத்தினால நீங்கள் ஓட்டு போட முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்தது, உங்களுடைய பெயர் வந்து வாக்காளர் வாக்காளர் பட்டியலில் இருந்தது அப்படின்னா போதும். நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் அடிப்படையாக வச்சு நீங்கள் உங்கள் வாக்காளர் தகவல் சீட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஓட்டு போட முடியும். ஒருவேளை உங்கள் கையில் வாக்காளர் தகவல் சீட்டு இல்லை அப்படின்னாலும் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை பயன்படுத்தியே ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டை இல்லை அப்படின்னா என்னென்ன ஆவணங்களை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தகவலும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ என்னுடைய பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்குது, ஆனால் என்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இல்லை, நான் எதை பயன்படுத்தி ஓட்டு போடலாம் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ தேர்தல் ஆணையம் அது பற்றின ஒரு தெளிவான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. உதாரணமாக நீங்கள் வந்து 12 விதமான ஆவணங்களை பயன்படுத்தி ஓட்டு போட முடியும். குறிப்பாக வந்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டு, அதுபோக உங்களுடைய 100 நாள் வேலை திட்ட அடையாள அட்டை. ஸோ கிராம பகுதிகளெலாம் வந்து நிறைய பேருக்கு 100 நாள் வேலை திட்ட அடையாள அட்டை இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி ஓட்டு போடலாம். அதுபோக உங்களுடைய பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கு, ஸோ உங்களுடைய வங்கி கணக்கு அல்லது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கப்பட்ட அந்த கணக்கு புத்தகம், அதில் புகைப்படம் ஓட்டுன அந்த கணக்கு புத்தகத்தை பயன்படுத்தி நீங்கள் ஓட்டு போடலாம். அதுபோக உங்களுடைய மருத்துவ காப்பீட்டு அட்டை, ஸோ அதை பயன்படுத்தலாம். அதுபோக உங்களுக்கு பேன் கார்டு இருந்தது அப்படின்னா பேன் கார்டை பயன்படுத்தியும் நீங்கள் ஓட்டு போட முடியும். அதுபோக உங்களுக்கு லைசன்ஸ், வாகனம் ஓட்டுவதற்கான உரிமம் இருந்தது அப்படின்னா அதை பயன்படுத்தி நீங்கள் ஓட்டு போடலாம். அதுபோக பாஸ்போர்ட்டு, ஸோ இந்திய அரசால் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி நம்ம ஓட்டு போட முடியும். ஓய்வூதிய ஆவணம், அரசால் வந்து ஓய்வூதியம் வழங்கப்படுது, அதற்கான ஆவணங்கள் இருந்தது அப்படின்னா அதை பயன்படுத்தி நீங்கள் ஓட்டு போடலாம். அதுபோக பணி அடையாள அட்டை, ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்ட ஐடி கார்டு, ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கான ஐடி கார்டு இருந்தது அப்படின்னா அதை பயன்படுத்தி நீங்கள் ஓட்டு போடலாம். ஸோ நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய அடையாள அட்டையை பயன்படுத்தி ஓட்டு போடலாம். மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை, அதையும் பயன்படுத்தி ஓட்டு போடலாம். அதுபோக ஆர்ஜிஐயால் வழங்கப்பட்ட ஆவணம். ஸோ இந்த 12 விதமான ஆவணங்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய வாக்காளர் பட்டியல் உங்கள் பெயர் இருக்கிற அடிப்படையில் நீங்கள் வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து உங்களுக்கு வாக்காளர் தகவல் சீட்டு, அதாவது இந்த ஓட்டர் ஸ்லிப்பு இல்லை அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அதை ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதாவது இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க, அதுபோக வந்துட்டு ஆப் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேவைகளை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு வந்து இது வந்து டவுன்லோட் பண்ண சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒரு இ-சேவை மையத்தில் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு உங்களுடைய அந்த வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க டவுன்லோட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை பயன்படுத்தியும் நீங்கள் ஓட்டு போடலாம். ஸோ ஏப்ரல் 23, 2026 தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான நாள். ஸோ 234 தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களும் மறக்காமல் தங்களுடைய ஓட்டுகளை செலுத்தி தவறாமல் தங்களுடைய ஜனநாயக கடமையை செய்யுங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.